ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 11வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷன் the one and only MK மட்டும் தான் வந்துருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,40,503 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24.36% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஒரு அட்டகாசமான ஒரு கேம் பிளே வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ARM அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலிமா தான் இந்த சீசனை பொறுத்தவரையிலும் வெற்றி பெற்ற வேட்பாளரை வந்து அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன கான்செப்ட், முத்துக்குமரனுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கா இல்லையா டைட்டில் வின் பண்ண அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி 2வது பொசிஷனில் நம்முடைய ராணவ் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 88,303 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 15.31% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ராணவ் அவர்கள். ஸோ ரியல் வெற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராணவ் அவர்களுக்கு தான். நான் ஓட்டிங்ஸை வச்சு மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன், மற்றபடிக்கு நான் எந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு நான் சொல்ல கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷன் 7% 8%லேருந்து டக்குன்னு 15% வாக்குகள் வாங்குறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. அது வந்து பக்காவாக பண்ணிட்டு இருக்கார் ராணவ். 3வது பொசிஷனில் சௌந்தர்யா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 73,209 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.69% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ராணவ் அவர்களுக்கு எப்படி அந்த கை அடிப்பட்டதுக்கு அப்புறம் வாக்குகள் வந்து குவிய ஆரம்பிச்சதோ, அந்த கை அடிப்பட்டதின் காரணமாகவே சௌந்தர்யா அவர்களுக்கு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். 4வது பொசிஷனில் ஜாக்லின் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 45,699 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7.92% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல பிளேயர் தான். சரியான டப் கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அந்த கன்வேயர் டாஸ்கில் சில நேரங்களில் வந்து முதுகில் குத்திடுறாங்க, நம்ம வச்சு கழுத்தறுத்துறாங்க. அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுதா தெரியலையா அப்படின்றதெல்லாம் புரியல. ஸோ அது கூட அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக அமையறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கடுத்து 5th பொசிஷனில் அருண் பிரசாத் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 44,159 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.66% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ இவருக்கு நெகட்டிவோ பாசிட்டிவோ ஏதோ சம்திங் லாஸ்ட் வீக்கில் வந்து பண்ணாப்புல அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பாசிட்டிவாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா வழக்கமாக 6% வாக்குகள் வாங்கக்கூடிய அருண் பிரசாத் அவர்கள் இவ்வளோ டஃப் டைமில் 7.5% வாக்குகள் வந்து வாங்குறது அப்படிங்கிறது சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அதுக்கடுத்து 6th பொசிஷனில் தீபக் அவர்கள் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 35,991 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.24% வந்து இருந்துட்டு இருக்காரு தீபக் அவர்கள். ஸோ அவருக்கு வந்து ஆக்சுவலாக கால் அடிபட்டிருக்கு. அப்படி அடிபட்டிருந்தாலும் கூட பயங்கரமான ஒரு டஃப் ஃபைட் வந்து கொடுத்துட்ருக்காரு. அதுவும் குறிப்பாக இன்னைக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சது ஜெப்ரி அவர்கள்லாம் பிரித்து மேய்ஞ்சி விட்டாப்புல தீபக் அவர்கள் அவ்வளோ ஒரு புடியாக பிடிச்சாப்புல. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் லேட்டராக. அதுக்கடுத்து 7th பொசிஷனில் பவித்ரா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 35,020 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.07% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இவங்களுக்கு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் வந்து வாங்கின நம்ம பவித்ரா ஜனனி அவர்கள் அதில் பாதி கூட இந்த வாரம் வாங்கவில்லை அப்படிங்கிறதான் உண்மையும் கூட. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆன் பவித்ரா ஃபேன்ஸ். அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் மஞ்சரி அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 33,001 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.72% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் அட்டகாசமான ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான பிளேயர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட வந்து பெருசாக வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து வெளியிலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு கேமாக பார்க்குறதும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி விளையாடுறதுல ஒரு சிலர் தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதில் மஞ்சரி அவர்களையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பட் இருந்தாலும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஓட்டிங்ஸில். அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் ரயான் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 32,144 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.57% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்முடைய ரயான் அவர்கள். ஆக்சுவலாக இவர் சரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. கேமாக பார்க்குறாப்புல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி வந்து விளையாடிட்டு இருக்காரு. யாருக்காவது ஏதாவது அடிப்பட்டால் கூட டக்குன்னு போய் முன்னாடி நிற்கிறாப்புல.
இட்ஸ் மீன்ஸ் இவர் மட்டும் தானா அப்படின்னு கேட்காதீங்க. நான் இவரை பற்றி மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறதுனால இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் அவருக்கு வந்து நாமினேஷன் ப்ரீஃபாஸ் வந்து இந்த வாரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தான் 10வது பொசிஷனில் அன்ஷிதா அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 31,932 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.54% வந்து இருந்துட்டுருக்காங்க அன்ஷிதா அவர்கள். வெரி வெரி டஃப் ஃபைட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அன்ஷிதா. சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. உமன் இஸ் எ உமன் அப்படிங்கிற மாதிரி சரியான ஃபைட். பவித்ராவும் அன்ஷிதாவும் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஒரு சம்பவம், வேறு லெவல் சம்பவம். அவங்களுக்கு நாமினேஷன் ப்ரீஃபாஸை மட்டும் கொடுத்தா கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஆனாலும் கொடுக்கல, அதுதான் உண்மை. அதுக்கடுத்த 11வது பொசிஷனில் ரஞ்சித். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 16,838 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.92% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரையிலையும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணல. பட் நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேகமாக ஓடி போய் ஒரு ஆள் வந்து தள்ளிட்டு வந்துடுறது, இந்த பக்கம் ஓடி போய் ஒரு ஆள் வந்து தள்ளிட்டு வந்துடுறது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டா கூட ஐயோ தங்கம், சாரி தங்கம், மன்னிச்சுக்கோப்பா, பாத்துரா, பத்ருண்டா, ஓகே தானடா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ஒரு தங்கமான மனசு உள்ள ஒரு ஆள் தான் ரஞ்சித் அவர்கள். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். பட் எனிஹவ் இப்படி ஒரு பர்சனை வந்து நம்ம லைஃப்பில் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. ரஞ்சித் அவர்கள் வந்து அப்படி ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராக வந்து வாழ்ந்துட்டுருக்காப்புல. அப்படி தான் நான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ நம்ம ஏதோ ஒன்று பேசணும், அவர் மேலே வெஞ்சன்ஸை கொட்டணும் அப்படின்னு சொல்லி கொட்டக்கூடாது. மேபி அவருடைய ரியல் கேரக்டராக கூட இருக்கலாம், இல்லை அவருடைய ரியல் கேரக்டர் வேறவையாக கூட வந்து இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாலும் இப்படி ஒரு பர்சன் இருந்தாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோண வைக்கிற அளவுக்கு ஒரு பர்சன் இருக்கார் அப்படின்னா ரஞ்சித் அவர்களை வந்து சொல்லலாம். என்ன ஒரே ஒரு மைனஸ், அவர் வந்து கேம் ப்ளே பண்ண மாட்டேங்கிறார், அவ்வளோ மட்டும்தான். ஸோ அதனால் அவர் இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போயிடுவார். தயவுசெய்து கேம் ப்ளே பண்ணாதவங்க வெளியே போயிடுங்க. நாங்கள் நல்லவங்க, நாங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்காக மட்டுமே இந்த ஷோ வந்து நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. ரஞ்சித் அவர்கள் இந்த வாரம் ஹாப்பியாக எவிக்ட் ஆகி வெளியே போனால் நல்லதாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நான் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன், ஏஆர்எம் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏஆர்எம் அப்படி மீன்ஸ் ஏன்னா ஆர்னவ், ஓகேங்களா, ஆர்னா அர்த்திகா, எம்னா முகேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஓகேங்களா. என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா இந்த சீசனில் வந்து புதுசாக பிக் பாஸ் பார்க்கக்கூடிய ஆட்கள் இருப்பீங்க. ஆர்னவ் அப்படின்றவர் வந்து சீசன் 1 வந்து வின் பண்ண ஒரு ஆள். ஆர் அப்படின்றவங்க வந்து செகண்ட் சீசனில் வின் பண்ணவங்க ரித்திகா அப்படின்னு சொல்லிட்டு. 3வது சீசனில் வந்து முகேன் வந்து வின் பண்ணியிருந்தார், ஓகேங்களா. 4வது சீசனில் மறுபடியும் ஏ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு, அதுதான் ஆரி, ஓகேங்களா. 5வது சீசனில் ராஜு, ஆர், ஓகேங்களா. 6வது சீசனில் அசீம், முகமது அசீம், ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா, அது வந்து வந்துச்சு. 7வது சீசனில் மறுபடியும் அர்ச்சனா, இப்போ 8வது சீசனில் யார் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஏஆர்எம் கான்செப்ட் வந்து தொடர்ந்து வந்து அகைன் அண்ட் அகைனாக வந்து வந்துட்டுருக்கிறதுனால மேபி இந்த சீசனை பொறுத்த வரலையும் ராணுவ அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூவர்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. மேபி அது நடக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு நைட்டில் ஓவர் நைட்டில் டக்குன்னு வாக்குகளை வாங்குறதுல கில்லியாக இருக்காப்புல ராணுவ அவர்கள். வாரத்துக்கு ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான், அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை வச்சு மனசு வேறு லெவலில் ஓட்டிங் வாங்குறாருப்புல. ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் லாஸ்ட் சீசனில் வந்து அர்ச்சனா வின் பண்ணாங்களா 7வது சீசனில், இப்போ 8வது சீசனில் ராணுவ வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஏஆர்எம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஒருவேளை நெக்ஸ்ட்டு சீசனில் வந்து எம்மில் தொடங்கக்கூடிய ஆட்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்க வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நான் வந்து நம்ப மாட்டேன். பட் இதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கு. ஆனால் அவங்க எல்லாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து தர்ஷன் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி 3வது சீசனில் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு தூக்கி முகேன் கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க, சரிங்களா. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் வந்து சில சீசன்களில் வந்து அந்த மாதிரி நடக்கும், ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ப முடியாது பிக் பாஸ் டீமை. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணி விட்ருவாங்க, வேறு வழியே இல்லை. ஸோ அதனால் முத்துக்குமரனுக்கு டைட்டில் கிடைக்கிறதுக்கு 50-50 இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் கூட வந்து சொல்லியிருந்தாங்க இன்டர்வியூவில். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போதைக்கு அவருடைய எஃபெக்ட்க்கு அவர் தான் வந்து டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் தெரியலைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அன்ஷிதா பற்றி பவித்ரா பற்றி சொல்லணும்னு சொன்னால் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ரியலி சொல்கிறேன், வெரி வெரி டஃப் ஃபைட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 2 டீம் சேர்ந்துக்கிட்டு பவித்ரா அவர்களையும் அன்ஷிதா அவர்களையும் ஜெப்ரி அவர்களும் போட்டு நொறுக்குறாங்க, பிடிச்சி அழுத்துறாங்க. அப்பயும் சரியான டஃப் ஃபைட் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் வேறு லெவலுங்க. சத்தியமாக வந்து சும்மாலாம் சொல்லிட முடியாது. ஒரு கேர்ள் இஸ் அ கேர்ள், ஒரே ஸ்ட்ராங் கேர்ள் அப்படின்னு வந்து சும்மா சொல்லிட முடியாது.
ஆனால் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்டை வந்து போடுறாங்க, பார்க்க முடியுது, கண்ணால் பார்க்க முடியுது. ஒரு ஸ்ட்ராங்கான உமனால் இவ்வளோ தூரம் வந்து டஃப் ஃபைட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற லெவலுக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் யார் யாராவது பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.